வணக்கம் நண்பர்களே, ஜெயகுரு கேடிஎன்எல் மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு. ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரிய பகவான் மேச ராசிக்கு 8:46க்கு உள்நுழைகிறார். இதுவே நம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறோம். ரிஷப லக்கணம், சதய நட்சத்திரம், கும்ப ராசியில் இந்த ஆண்டு பிறக்கப் போகிறது. 60 தமிழ் வருட சுழற்சியில் 40வது ஆண்டான பராபவ வருடம் இந்த ஆண்டு பிறக்கிறது. பராபவம் என்றாலே மேன்மை பொருந்திய அல்லது மாற்றங்களை உருவாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பிறக்கப் போகிறது. இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை பிறப்பதால் வீரம், வேகம் மற்றும் நிர்வாகத்திறனில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்படலாம். மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா, சமச்சீரான மழைப்பொழிவு இந்த ஆண்டு இருக்கும். தானிய உற்பத்தியும் சுமாராகத்தான் இருக்கும். நவ தானியங்களின் வரத்தும் சீராக இருக்கும். பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா, உலோகம் மற்றும் நிலம் தொடர்பான தொழில்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அடுத்தபடியாக சித்திரை கனி காணுதல். இன்று இரவே ஒரு தாம்பழத்தில் மா, பலா, வாழை முக்கனிகளை நிரப்பி கொன்றை மலர்கள், தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், நெல், அரிசி பருப்பு வகைகள், வெற்றிலை பாக்கு, தேங்காய், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, வெல்லம் மற்றும் வைத்துட்டு அதிகாலையில் எழுந்து கண்களை மூடிய நிலையில் அந்த பகுதிக்கு சென்று முதலில் கண்ணாடியில் தெரியும் மங்கள பொருட்களையும் இறைவனையும் பார்க்க வேண்டும். இது இந்த ஆண்டு முழுவதும் நிறைந்த செல்வத்தை தரும். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது, அவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்குவது சிறந்தது. அறுசுவை உணவு படைப்பது மிகவும் சிறப்பு. கண்டிப்பாக வேப்பம்பூ ரசம், மாங்காய் பச்சடி செய்வது அன்றைய நாளில் சிறப்பு. இப்படி சமைக்கும்போது இது நம் வாழ்வில் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்கும் மனப்பக்குவத்தை குறிக்கிறது. அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலம் புதிய பஞ்சாங்கத்தை வாசிக்க கேட்டு அந்த ஆண்டின் பலன்களை அறிந்து கொள்வது சிறப்பு. இந்த பராபவ ஆண்டு அனைவருக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக அமையட்டும். வழிபாட்டின் போது உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.